இன்று கற்றுக்கரவை கணங்கள் நம் இல்லம் புகும் இசையால். மதுரை மாநகருக்கு கூடல் மாநகர்னு ஒரு திருநாமம். இந்த கூடல் மாநகரில் அழகரா பெருமாள் எழுதியிருக்கிறதுனால கூடல் அழகர்னு ஒரு திருநாமம். ஆகூய திருக்கரத்தன்னு மற்றொரு திருநாமம். இடது திருக்கரத்தினால பக்தாளை வாயின்று அழைத்து வலது திருக்கரத்தினால அபயம் கொடுக்குறார். அதனால் ஆகூய திருக்கரத்தன், ஆஹ்வானம் பண்ணிட்டு ஒரு திருக்கரம் இருக்கிறதுனால ஆகூய திருக்கரத்தன். வைகுண்டநாதராக, வைகுண்டத்தில் எப்படி பெருமாள் ஒரு காலம் அடக்கி ஒரு திருவடியை கீழே வச்சுட்டு வைகுண்டத்தில் எப்படி பெருமாள் சிவசாதிப்பாரோ அதே மாதிரி வைகுண்டநாதராக ஸ்ரீதேவி பூமி தேவியோட மூலஸ்தானத்தில் பெருமாள் மூலவர் சிவசாதிக்கிறார். அஷ்டாங்க விமானம் கிருதமாலா நதி கதரி வனக்ஷேத்திரம். சன்னதி விமானத்துக்கு பேர் அஷ்டாங்க விமானம். இந்த அஷ்டாங்க விமானத்துக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம கூடலக்கூடிய ஸ்தல புராணத்தை சேவிச்சுட்டு இருக்கோம். அஷ்டாங்க விமானம் ரொம்ப விசேஷமானது. அந்த விமானம் 3 சன்னதியில் இருக்குது. திருக்கோஷ்டியூர், மதுரை கூடலழகர், உத்தரமேரூர். இந்த சன்னதியில் இருக்கக்கூடிய விமானத்தில் சூரிய நாராயணனாக நின்ற திருக்கோலம், க்ஷீராப்திநாதனாக சைன திருக்கோலம், நின்றும் இருந்தும் கிடந்தும்னு கீழே அமர்ந்த கோலம், அதற்கு மேலே சூரிய நாராயணன் நின்ற திருக்கோலம், அதற்கு மேலே சைன திருக்கோலம், க்ஷீராப்திநாதனாக 3 திருக்கோலத்திலையும் பெருமாள் சிவசாய்க்கிறார். பஞ்சபேர விதான சன்னதி. ஆகமத்தில் ஏகபேரம், திரிபேரம், பஞ்சபேரம்னு 3 விதம். இந்த சன்னதி பஞ்சபேர விதான சன்னதி. 5 மூர்த்திகள், மூலவர், உற்சவர், கௌதுகர், நித்திய உற்சவர், ஸ்தபனபேரர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மூர்த்திகளாக பெருமாள் எழுதியிருக்கார். தனித்தாயார் சன்னதி. மதுரவல்லி தாயார்னு திருநாமம். படிதாண்டா பத்னி. பங்குனி உத்திரத்துக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது தாயார் சன்னதியில் வச்சு. தாயார் சன்னதிக்கு பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி, ஆண்டாள் எழுந்தருளி இந்த திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசம் இது. திருப்பல்லாண்டு தொடக்கமான திவ்ய தேசம். 12 ஆழ்வார்களால் 4000 திவ்ய பிரபந்தம் பாடப்பெற்றது. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் முக்கியமான பாசனம் திருப்பல்லாண்டு. இந்த திருப்பல்லாண்டு தொடக்கமான திவ்ய தேசம் இந்த சன்னதி பெரியாழ்வாரால். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம். கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலரை எப்படின்னு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம். இப்படி 2 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் 108 திவ்ய தேசத்தில் இது ஒரு திவ்ய தேசம். ஆண்டாள் சன்னதி மிக விசாலமான ஒரு சன்னதியாக இங்கே மதுரை மாநகரில், மதுரை மாநகர் மத்தியில் சேவை சாதிச்சுட்டு இருக்கார் கூடலழகர்.